அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க நிலக்கோட்டையில் இருக்கக்கூடிய நிலக்கோட்டை ஜமீனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் மதுரையை மையமாக வச்சு 72 பாளையங்கள் பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அதில் நிலக்கோட்டை ஜமீன் ஒன்று. இதுதான் அந்த நிலக்கோட்டை ஜமீனோட கோட்டை வாயில். இது வழியாக உள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு முத்தாலம்மன் கோயில், விநாயகர் கோயில் அமைஞ்சிருச்சுங்க. இது அரண்மனைக்கு சொந்தமான கோவில். அப்படியே கொஞ்சம் சிறிது தூரம் பயணித்தோம்னா நமக்கு அந்த கோட்டைக்கு சொந்தமான ஒரு பெருமாள் மச்சு பெருமாள் கோவில் அங்கே அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் ரொம்ப சேலமடைஞ்சிருந்துச்சு. இங்கே பார்த்துக்கிட்டோன்னா ஃபுல்லாகவே தேக்கு மரத்தாலான தூண்கள், அப்புறம் கலை வடிவமைப்பு கொண்ட நிறைய கட்டுமானங்களை பார்க்க முடிஞ்சுங்க. உள்ளே போனோன்னா மச்சு பெருமாள் கோவில் இங்கே அமைஞ்சிருக்கு. இங்கே தூண்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கலைநயத்தனம்னால் பார்க்க முடியுது. இந்த டாப் வியூவில் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே தேக்கு மரத்தில் அழகான சிற்பங்கள் செதுக்கியிருப்பாங்க. இதுதான் அந்த மச்சு பெருமாள் கோவில். இங்கே நிலக்கோட்டை ஜமீனில் வாழ்ந்து வர ஜமீன் அந்த வம்சாவளியை சேர்ந்த ஒரு நண்பர் அங்கே இருந்தார். அவர்கிட்ட நாம் பேட்டி எடுத்தோம். அவர் பேட்டியை கொஞ்ச நேரத்தில் பார்ப்போங்க. இந்த சிற்பங்கள்லாம் பார்க்கவே மிகவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு கட்டுமானங்களும் ரொம்ப சிதலமடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த பழைய தொன்மை மாறாமல் அப்படியே இருக்குங்க. வணக்கம், என் பேர் விஸ்வா. இந்த அரண்மனையோட ஒரு வாரிசு தான் நானும். 72 பாளையங்களில் விஸ்வநாத நாயக்கர் 72 பாளையங்களை பிரிக்கும்பொழுது திருமலை நாயக்கருக்கு கீழே 72 பாளையம் நிலக்கோட்டை பாளையமும் ஒன்று. நிலக்கோட்டை பாளையங்களை முத ஆண்டவங்க கூலப்ப நாயக்கர், அவங்களுக்கு கீழே வழி வந்தவங்க தான் நாங்கள். என் பேர் விஸ்வா. இங்கே இப்போ பார்க்குறது கூலப்ப நாயக்கர் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கட்டின கோயில். இது கிட்டத்தட்ட இந்த கோயில் 350 வருஷம் பழமையான கோயில். ஃபுல்லாமே தேக்கில் செஞ்ச ஒரு பெருமாள் கோயில் இது. இந்த கோயில் இங்கே இருக்குன்னா இப்போ நிலக்கோட்டைக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது, அகோபில நரசிம்ம பெருமாள்னு. இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டியிருக்காங்க. அகோபிலன்றது ஆந்திராவில் அகோபிலம்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கேருந்து கொண்டு வந்த அந்த கைப்பிடி மண்ணும் அந்த பெருமாளோட சக்தியை வச்சு கட்டின கோயில் அந்த அகோபில நரசிம்ம பெருமாள் கோயில். அதுதான் இந்த அரண்மனைக்கு குலதெய்வம், குலசாமி எல்லாமே. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோயில் 300 வருஷம் பழமையான, ஃபுல்லாமே தேக்கில் செஞ்சது. எல்லாமே தேக்கில் செஞ்சு ஒரு 3 குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில் இப்போதைக்கு இருக்கிறது. கரண்ட்டு பழைய கோயில் இப்போதைக்கு எல்லாமே இன்னும் அப்படியே இருக்குது. எதுவுமே தொடலை, டச் ஆகாமல் இன்னும் அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு